இப்போ நாம் பார்க்குற இந்த செடி வந்து ராஜமல்லி. ராஜமல்லி, ரோஜா மல்லி, பத்தடுக்கு மல்லி, அரேபியன் மல்லி, இந்த மாதிரி பல பேர்கள் இந்த செடிக்கு இருக்குது. என்னடா பத்தடுக்கு மல்லின்னு சொன்னாங்க, ஆனால் பத்தடுக்கெல்லாம் இதில் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க, இதில் பத்தடுக்கு இல்லை, 3 அடுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த செடி வந்து ராஜமல்லியில் இருக்கிற இந்த கிளை ராஜமல்லியில் இருக்கிற செடியில் தான் இருக்குது. இந்த கிளையுமே ராஜமல்லியில் தான் இருக்குது. ஆனால் இது பாருங்கள், நம்ம நார்மல் 3 அடுக்கு மல்லி மாதிரி பூத்துருக்கு. இது இன்னொரு கிளையில் பாருங்கள், பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜமல்லியா பத்தடுக்கு மல்லியா செம்ம அடுக்காக பூத்துருக்கு. இங்கேயும் ஒரு பூ பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. ராஜமல்லினா இதுதான் ராஜமல்லி, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு சில பூக்கள் வந்து சரியாக மலரலை. அதுக்கு தேவையான காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கல, அதனால் அது சரியாக ஃபுல் ப்ளூமில் வரலை. சிலதெல்லாம் பாருங்களேன், வேறு மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு போதிய சத்து கிடைக்கல. இது நீங்கள் போயிட்டுருக்கிறது இதை பார்த்திங்கன்னா தெரியும், போதிய சத்து கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் ஒரே கிளையில் பாருங்கள் இவ்வளோ அழகு. இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ராஜமல்லி வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பூக்களாக வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.